Class 11th Standard Subject Chemistry Unit 7th Unit Lesson வெப்ப இயக்கவியல். வெப்ப இயக்கவியல் பாடத்தில் நாம் லாஸ்ட் கிளாஸ் என்ட்ரோபி சேஞ்சஸ் பார்த்தோம். அதாவது என்ட்ரோபியினுடைய மாற்றம், என்ட்ரோபி மாற்றத்தினுடைய வரையறைகள், அதனுடைய தொடர்புடைய கணக்கீடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொதுவாக நம்ம முதல்ல பார்த்த அகாற்றல் U, அதனுடைய சார்ந்த என்தால்பி ஆற்றல், அதனுடைய சார்ந்த என்ட்ரோபி. ஸோ இதை சார்ந்திருக்கிற அடுத்த ஒரு சார்பு கிப்ஸ் கட்டில ஆற்றல் G. ஸோ இதனுடைய கான்செப்டை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்திங்கன்னா, அதாவது இரண்டாம் வெப்பவியல் விதியின்படி ஒரு முக்கிய பயன்பாடு இந்த ஜின்றதை கொண்டு வரோம். எவ்வாறு தேவைப்படுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு வினையினுடைய தன்னிச்சை தன்மை, அதாவது புற உதவியின்றி தானாக நடைபெறும் வினைகளுக்கு தன்னிச்சை வினை அப்படின்னு பேர். ஸோ இந்த தன்னிச்சை வினை நிகழுதுன்னா கண்டிப்பாக என்ட்ரோபியும் அதிகரிக்கும். ஏன்னா கேஸ் மாலிகுல் மூவ் ஆகிறது, அதாவது வாயு மூலக்கூறுகள் அதிக அளவு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதிக அளவு இடைவெளியோடு சுழலும்போது அதனுடைய ஆர்டர் பண்பு குறைந்து ஒழுங்கற்ற தன்மை உருவாகிறது. ஸோ இதை நம்ம என்ட்ரோபின்னு சொல்கிறோம். இந்த என்ட்ரோபி அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுற்றுப்புறத்தை சார்ந்திருக்கு. ஏன்னா ஒரு மாலிகுல் மூவ் ஆகுது, அதாவது விரவுதல் செய்யுதுன்னா விரவுதல் செய்த மூலக்கூறு வெளியில் இருக்கிற சுற்றுப்புறத்தை தான் சார்ந்து என்ன பண்ணும், அதாவது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கிற இந்த மூலக்கூறு ஒன்றுக்கொன்று எவ்வளோ விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விலகி அது என்ன பண்ணுது, ஒழுங்கற்ற தன்மையை அமையுது. இந்த ஒழுங்கற்ற தன்மை சுற்றுப்புறத்தில் நம்ம அளந்தறிவது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு செயல். எனவே நம்ம எங்கிருந்து இந்த மாலிகுல் இந்த மாதிரி விரவுதல் நிகழுதோ அந்த அமைப்பை நம்ம அதனுடைய மாறுபாட்டை நம்ம அளந்தறிஞ்சோம்னா, ஸோ இந்த பொருளினுடைய, அதாவது வாயுவினுடைய ஒழுங்கற்ற தன்மை நம்ம அளவிட முடியும். அதனால் நம்ம சுற்றுப்புற ஒழுங்கற்ற தன்மை, அதாவது சுற்றுப்புறத்துக்கு செல்லும் வாயு மூலக்கூறினுடைய ஒழுங்கற்ற தன்மையை அளவிட அமைப்பிலிருந்து செல்லக்கூடிய வகையில் அமைப்பை நம்ம வேறு ஒரு சார்பை பயன்படுத்துகிறோம். அந்த சார்பு தான் இங்கே G அப்படின்ற வேர்டில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாக அருவியானது மழை நீர் என்ன பண்ணோம், கீழே கொட்டும். ஆனால் கீழே இருக்கிற இந்த மழை நீர் மேலே என்ன பண்ணாது, அருவிக்கு மேலே போகாது. ஸோ இது தன்னிச்சையற்றது. மேலிருந்து அருவி மேலேருந்து கீழே தண்ணி கொட்டுறது இயல்பானது, அது தன்னிச்சையானது. ஆனால் கீழே இருந்து அருவிக்கு மேலே என்ன பண்ணாது, தண்ணி மேலே போகாது. ஸோ இதுதான் தன்னிச்சையற்றதுன்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு காஃபி கப்பில் நம்ம சர்க்கரையை போட்டோம்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் அதுவே தன்னிச்சையாக கரைஞ்ச சர்க்கரை மீண்டும் படிங்களாக உருவாகாது. அதே போல் வெப்பமான சூடான பொருள்லேருந்து குளிர்ந்த பொருளுக்கு வெப்பம் என்ன பண்ணும், கடத்தப்படுகிறது அல்லது பாய்கிறது. ஆனால் குளிர்ந்த பொருள்லேருந்து சூடான பொருளுக்கு கண்டிப்பாக வெப்பம் என்ன பண்ணாது, தானாக பாய்வதில்லை. ஸோ இந்த கான்செப்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னிச்சையானது தன்னிச்சையற்றதை நிர்ணயிக்க இந்த ஜீன்ற வேர்டை கொண்டு வராங்க. இப்போ கீழ்கண்டுள்ள படத்தில் காட்டியுள்ளவாறு, ஸோ இங்கே ஒரு கேஸ் மாலிகுல் சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டருக்கு இந்த வாயு மூலக்கூறுகள் தன்னிச்சையாகவே என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற இதை திறந்தோம்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிலிண்டர் இருக்குது. ஸோ அந்த குடுவைக்கு என்ன பண்ணுது, வாயு மூலக்கூறு நகர்கிறது. இது தன்னிச்சையானது. ஆனால் பழையபடியே இங்கே இருக்கிற மாலிகுல் ஏற்கனவே இருக்கிற குடுவைக்கு போகுமானா அது போகாது, அது தன்னிச்சையற்றது. நாம் என்ன பண்ணோம், இதுக்கு தனியாக ப்ரெஷரை கொடுத்து கேஸ் மூலக்கூறு, அது வாயு மூலக்கூறுவை நம்ம பழையபடி கொண்டு போகலாம். அப்போ இது தன்னிச்சையற்றது தன்னிச்சையானதுன்றதை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனில், இது ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சொல்லிடலாம். ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து விழுது அல்லது கப்பில் சர்க்கரை கரைக்கிறது இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷனில் இது தன்னிச்சையானது, இது தன்னிச்சையற்றது, ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, அறுதிட்டு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு ΔG வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையான வினை தன்னிச்சையற்ற வினைன்றது ஈஸியாக கணக்கிட முடியும். அதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. இந்த எடுத்துக்காட்டிலிருந்து ஒரு திசையில் தன்னிச்சையாக நிகழும் செயல்முறைகள் அதற்கு எதிரான திசையில் தன்னிச்சையாக நிகழ முடியாது என்பதை நாம் அறிவோம்.
இது போலவே பெரும்பாலான வெப்ப உமிழ்கள் தன்னிச்சையாக நிகழ்ந்தன. எக்ஸாம்பிளுக்கு மீத்தேனை ஆக்சிஜனோட சேர்த்து இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு H2O தருது. இதில் எக்ஸோதெர்மிக்ன்றதுனால நம்ம ஆய்வுக்கூடத்திலிருந்து -890.4 890.4 கிலோ ஜூல் மோல் என்ற அளவு எனர்ஜி வெளிப்படுது. இந்த என்தால்பி ஸ்டாண்டர்ட், ஏன்னா மீத்தேனுடைய எரிதல் வெப்பநிலை சொல்லணும் இல்லையா, அதற்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மற்றொரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி ஒரு ஆசிட் அண்ட் பேஸ்ன்னு சொல்லுவோம். அமிலமும் காரமும் நியூட்ரல் ஆகும்போது நடுநிலை ஆகும்போது அதனுடைய வேல்யூ -57.32 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். ஸோ இது வெறும் என்ன சொல்கிறது, வெப்ப உமிழ்வினைக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் சில தன்னிச்சையாக வெப்ப உறிஞ்சக்கூடிய வெப்ப கொள்வினைகளும் உண்டு. ஸோ எடுத்துக்காட்டு அம்மோனியம் நைட்ரேட்டை நீரில் கரைக்கும் போது வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவோம், டீகம்போஸ் ஆகுது. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அம்மோனியம் நைட்ரேட் வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அம்மோனியம் அயனாகவும் நைட்ரேட் அயனாகவும் தருது. ஸோ இங்கே வெப்பம் என்ன பண்ணுது, நமக்கு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இப்போது ஆய்வகத்துக்கு அப்சர்விங் எனர்ஜி ப்ளஸ் 25 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ், 25 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் அளவு அம்மோனியம் நைட்ரேட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நம்ம என்ன தெரியும்னா, வெப்ப உமிழ்வினையோ அல்லது வெப்ப ஏற்பினையோ எதுவாக இருந்தாலும் சரி தன்னிச்சை நிகழ்வுக்கு சாதகமான காரணி மட்டுமே அன்றி உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஸோ இது தன்னிச்சையானது, இது தன்னிச்சையற்றது நம்ம என்ன பண்ண முடியாது. வெப்ப உமிழ்வினை தான் தன்னிச்சையானதோ அல்லது வெப்ப கொள்வினை தான் தன்னிச்சையானது நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய ரியாக்ஷனுடைய தன்மையை பொறுத்து, வேதியியல் தன்மையை பொறுத்து ஒன்று வெப்ப உமிழலாம், இன்னொன்று வெப்பம் ஏற்கலாம். ஆனால் இது எல்லாமே தன்னிச்சையானது தான். சிலது தன்னிச்சையற்றதும் இருக்குது. அதனால் தன்னிச்சையானது தன்னிச்சையற்றது, தானாக நிகழக்கூடியது, இது தானாக நிகழ இயலாதது என்றதை நம்ம எப்படி அறிய முடியும் ஒரு ரியாக்ஷனில் அப்படின்னா ஜி வேல்யூவை கேல்குலேட் பண்ணி தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. மற்றொரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், தன்னிச்சை தன்மையை தீர்மானிக்க நமக்கு மற்றொரு வெப்ப இயக்கவியல் சார்பு தேவைப்படுகிறது. அதுதான் வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதிப்படி வினையின் தன்னிச்சை தன்மையை கண்டறிய பயன்படும் வகையில் கிப்ஸ் கட்டில ஆற்றல் என்ற வெப்ப இயக்கவியல் சார்பை அறிமுகப்படுத்துகிறது. இது 1870களில் ஜோசே வில்லார்ட் கிப்ஸ் அப்படின்ற என்பவர் தான் என்ன பண்ணார், அறிமுகப்படுத்துறாரு. அதனால் சிம்பிளாக கிப்ஸ் கட்டில ஆற்றல், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய கான்செப்ட் படி ஒரு வேலை செய்வதற்கு, அமைப்பில் ஒரு வேலை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என என்ன பண்ணுறாரு, ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அப்போ சிஸ்டத்தில் ஏற்படுற இந்த ஜீனுடைய எனர்ஜி லெவலை பொறுத்து தான் ஸோ டெல்எஸ் வேல்யூ, அதாவது என்ட்ரோபி அமைந்திருக்கும் சுற்றுப்புறத்தில் ஒழுங்கற்றத்தன்மை நிகழக்கூடியது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய வரையறை கிப்ஸ் கட்டில ஆற்றலை G = H - TS அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வரையறுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஆனால் இது கண்டிப்பாக என்ன பண்ணாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. டெரிவேஷனா G = del ΔG = ΔH - T ΔS அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக G = H - TSன்னு சொல்கிறோம். இது எவ்வாறு கொண்டு வந்திருக்காங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறம் இதனுடைய சேஞ்சஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஹையர் ஸ்டடியில் படிப்பீங்க. இப்போ அதனுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒற்றை மதிப்புடைய நிலைச்சார்பு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக இது ஒரு நிலைச்சார்புடையது, வழிச்சார்பு அலகு கிடையாது. மாறாத வெப்பநிலையில் ஒரு அமைப்பானது நிலை 1லிருந்து நிலை 2க்கு மாற்றம் அடையும் செயல்முறையாக கருதுவோம். அப்போது எல்லாமே என்ன பண்ணுது, ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2, அப்போது G2லேருந்து G1 கழிக்கலாம், H2லேருந்து H1 கழிச்சோம்னா அதனுடைய சேஞ்சஸ் மாற்றத்தினுடைய அளவு எவ்வளோ தெரியும். அதே போல் S2 - S1. ஸோ இதை சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க, ΔG ΔH - T ΔS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்ஜின் மதிப்பு தன்னிச்சை தன்மையுடைய தொடர்புடையதா என்பதை காண்போம். பொதுவாக ΔS எடுத்துக்கிட்டோம். ΔSனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா, அதனுடைய டோட்டல் வேல்யூ, மொத்த மதிப்பு, அமைப்பினுடைய என்ட்ரோபி அண்டு சூழலுடைய என்ட்ரோபினுடைய அளவுக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுவே அதாவது மீள் செயல்முறையாக இருந்தால், திரும்ப பின்னோக்கு வினை செயல்படக்கூடியதான், ரெண்டுமே சமமாக இருக்கும். சூழலும் சரி அமைப்பும் சரி சமமான வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ சூழலுக்கு நம்ம கொடுக்குறதுனால சூழலிருந்து ரிவர்சபிள் வரும்போது அந்த -ΔSன்றதை நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணோம், ஒழுங்குத்தன்மை வரும். தர்ஃபோர் இந்த மாதிரி கண்டிஷனில், அதாவது சமநிலையில் ΔS = 0, ஏன்னா ஒழுங்கற்ற தன்மை திரும்ப ஒழுங்குத்தன்மையாக நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது என்னது, மீள் செயல்முறை இல்லையா, அதுதான் ΔS 0வாக இருக்கும். அதே போல் அந்த ΔS 0 என்னும்போது கண்டிப்பாக என்ட்ரோபியினுடைய மதிப்பு போல் இந்த ஃப்ரீ எனர்ஜி
ஸோ கட்டில ஆற்றலோட மதிப்பும் சமமாக தான் இருக்கும், சமநிலையில். அடுத்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது தன்னிச்சை செயல்முறைக்கு, தன்னிச்சை நிகழ வினைக்கு நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், தன்னிச்சையாக நிகழ்ந்தால் அதனுடைய பொறுத்த வரைக்கும் அது என்ட்ரோபி அதிகரிக்கும், அதனால் 0 விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பு கால்குலேட் பண்ணாலும் அதிகமாக இருக்கும், ஏன்னா பொதுவான அது தன்னிச்சை நடக்கிற வினைக்கு என்ட்ரோபி அதிகரிக்குது, ஒழுங்கட்டத்தன்மை அதிகரிச்சுட்டே இருக்கும். அடுத்து இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 விட அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா மொத்தம் போது எது ரெண்டு சேர்ந்ததுன்னா சுற்றுப்புறமும் அமைப்பும் சேர்ந்தது. ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ தான் மொத்தம், அப்போ அதிகமாக இருக்கும். அப்போது சூழலில் இந்த மதிப்பு வரத்துக்கு என்ன காரணம்னா அப்சர்விங் எனர்ஜி, அதை வந்து dQ/d/T. ஸோ டெம்பரேச்சரில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எவ்வளோ உறிஞ்சுது இந்த அப்சர்விங் பண்ணுதுன்றத கான்செப்டை வச்சு சொல்கிறது. அடுத்து இந்த dQக்கு பதிலாக நம்ம ஹெச்ன்ற என்தால்பி வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பத்தால் தான் அமைப்பில் என்தால்பி மாற்றம் ஏற்படுது. ஆனால் இது நெகட்டிவாக இருக்கும், ஏன்னா அமைப்பிலிருந்து வெளியே ரிமூவ் ஆகுது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ΔS அமைப்பினுடைய ΔS வேல்யூ மைனஸ் ΔH அமைப்பு பை T. ஸோ இது கண்டிப்பாக 0 விட அதிகமாக இருக்கணும், இப்போ கிரேட்டர் தென் 0. அதே போல் இந்த டீன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ T ΔS T கேன்சல் ஆச்சுன்னா, ஏன்னா டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா படி TSன்னு வந்திருக்கு, அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் T ΔSன்னு. ஸோ அப்போது கண்டிப்பாக இதனுடைய வேல்யூ 0 கிரேட், அதாவது 0 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக T ΔS மைனஸ் ΔH இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம்னா, மைனஸில் இருக்கிற ΔH அமைப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு போகிறோம், T ΔS இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸை வெளியே எடுத்தோம்னா இது ப்ளஸ்ஸாக மாறும், அடுத்து இது மைனஸு, இதுவும் மைனஸ். ஏன் சார் நம்ம மைனஸ் எடுக்கிறோம், இந்த கேள்வி வரலாம். ஏன் நம்ம மைனஸ் போகிறோம்னா, இந்த வடிவம் இங்கே இருக்கிற வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி, TS ரைட் சைடும் ΔH லெஃப்ட் சைடும் கொண்டு வர மாதிரி. அப்போ ΔH நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம், T ΔS அந்த பக்கம் கொண்டு வரோம். ஆனால் நமக்கு TS இங்கே ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸால் மல்டிபிள் பண்ணோம்னா ΔH பாசிட்டிவாகவும் T ΔS என்ன பண்ணோம் நெகட்டிவாக மாறும். தர்ஃபோர் மைனஸை பொதுவாக வெளியே எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ΔGனுடைய வேல்யூ, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ΔGன் வேல்யூ பொதுவாக கிரேட்டர் தென் 0, ஆனால் நெகட்டிவ் சிம்பிள் இங்கே ஃபார்முலா அப்படி வரதுனால இது தன்னிச்சை நிகழ்வாக இருந்துச்சுன்னா என்றைக்குமே நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ΔG தான் தன்னிச்சை நிகழ்வு. ΔG 0 விட குறைவாக இருக்கும், ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வரதுனால. தர்ஃபோர் மொத்த வேல்யூ 0 விட லெஸ் தெனாக இருக்கும். எப்போது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது தன்னிச்சை நிகழ்வுக்கு ΔGனுடைய வேல்யூ. இப்போ ΔG வேல்யூ நெகட்டிவ் தான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி அது தன்னிச்சை உடையது அப்படின்றத நம்ம சொல்லணும். என்ன பண்ணுவோம், கேல்குலேஷன் கொடுப்பாங்க, அதில் ΔG வேல்யூ நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்றதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இதனுடைய தன்னிச்சையற்ற வினையான்றது நம்ம சொல்லணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதன்படி ΔH அமைப்பு என்பது வினையின் என்தால்பி மாற்றம், T ΔS அமைப்பு என்பது பயனுள்ள வேலையை செய்வதற்கு கிடைக்காத ஆற்றல் எனப்படுகிறது. ஸோ எனவே ΔG என்பது பயனுள்ள வேலை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய நிகர ஆற்றல் ஆகும். இக்காரணத்தால் இது ஒரு வினையின் கட்டில ஆற்றல் எனவும் அறியப்படுகிறது. ஒரு தன்னிச்சையற்ற செயல்முறைக்கு 0 விட ΔG வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், தன்னிச்சையற்ற புற தூண்டுதல்னால செய்யக்கூடிய செயல்களுக்கு. தேங்க்யூ. See you next class.